ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஆ சரி சரிங்க. வணக்கம், பேசலாம். வணக்கம். பார்த்தேன். அப்புறம் ஊருக்கு வந்துட்டீங்களா? வந்துட்டுங்க, நேத்தாங்க வந்தேன். எப்படி உடம்பெல்லாம் எப்படி இங்க இருக்கு? நான் அது அப்படியே ஃபாலோ பண்றதுனால கரெக்டா இருக்குங்கய்யா. எடையெல்லாம் மாறல உணவு பழக்கம் சுவை என்று இடம் அப்படியே தாங்க இருக்குங்கய்யா. அது அந்த 59ல நிக்குதுங்கய்யா. அகத்தூய்மை அகத்தூய்மை பண்ணிட்டே இருந்தா அது ஒன்றும் பண்ணாது. நோயெல்லாம் 59 தான் நிற்கிறது பெரிய விஷயமே. 59ல நின்றுச்சு. ஆமாங்கய்யா, அதுக்கு மேல அதுக்கு இப்போ அதுவும் இப்போ ஒரு மாசத்துக்கு அப்படியே தான் 59 தாங்க நிக்குதுங்க. அப்ப நீங்க ஒரு 2 3 நாள் நீங்க ஜூஸ் டயட்ல போட்டு பாருங்க. பழச்சாறு மாதிரி இருந்தா போட்டு பாருங்க. சரிங்கய்யா. 3 இப்பவே நாள் 48 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தாங்க அந்த சப்பாத்தி கோதுமை ஏதாவது எடுத்துக்கிறது இல்லையா? அது சரிதான். அதுவே போதும். அதுவே போதும். இன்னொரு விஷயம் கூட ஆ, ம். ஆ, என்ன பண்ணான்னா, எலுமிச்சஞ்சாறுல ஒரு 48 மணி நேரம் போட்டு பார்த்துட்டு, அல்லது சரிங்க. 72 மணி நேரம் 72 மணி நேரம் ஆ, திரவ திரவ ஆகாரம் எடுத்துட்டு, 72 மணி நேரம் சரிங்க. கழிச்சு நீங்க வந்து இந்த முட்டைக்கோசு சப்பாத்தி அல்லது மாங்காய் சப்பாத்தி சாப்பிடலாம். சரி சரிங்க. அதே ஐயா, பழமா சாப்பிடலாங்களா இல்ல காயா? அது எப்படி சாப்பிடலாம்னு கேட்டீங்கன்னா, ஆ, அது நீங்க அ திரவாகாரம்னா, பழச்சாறு மாரி பண்ணிட்டு சாப்பிடுறது தான். இப்போ ஏதோ ஒரு பழம் எடுக்கிறோம், திரவமா சரி பண்றோம். மாம்பழம் எடுத்தாலும் சரிங்க. திரவமா பண்ணிக்கலாம். அ சரிங்க. எது வந்து தண்ணீர் சத்து அதிகமா இருக்குதோ, அது தர்பூசணியில கூட பண்ணலாம். தர்பூசணி பழத்த கூட 3 நாள் சாப்பிட்டு, ஆ, அப்புறம் சரிங்க. அப்புறம் நீங்க ஒரு 3 நாள் கழிச்சு ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்டு சரி பண்ணலாம். தர்பூசணிய சரி வந்து சரி. நல்ல மலமிளக்கி. உடல் ஆமாங்கய்யா. நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். தர்பூசணிங்கிறது அது கல்லங்காட்டு நீர்ச்சத்து உள்ள நம்ம நார்ச்சத்து பயங்கரமா இருக்கு. சாப்பிட்டீங்கன்னா 4 மணி நேரத்திலே வெளிக்கு போயிரும். ஏற்கனவே நீங்க அ சளி குறைந்த உணவில இருந்தால் ஆமாங்க. நீங்க தர்பூசணி சாப்பிட்டீங்கன்னா 4 மணி நேரத்துல உடலை விட்டு வெளியவே போயிரும். சரி சரிங்கய்யா. ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். சரிங்க. அதே மாரி வெள்ளரிக்காயும் நல்ல வேலை செய்யும். ஆமாங்க, வெள்ளரிக்காய் அது நான் சாப்பிட்டேங்க. இன்னைக்கு கூட சாப்பிட்டேங்கய்யா. சாப்பிட்டு ஒரு 3 ஒரு 11 மணிக்கு சாப்பிட்டேங்கய்யா. ஆ, 3 பழம் சாப்பிட்டேங்கய்யா. வெள்ளரி பிஞ்சு ஆ. ஒரு 3:30 4 மணி போல மோஷன் வந்துருச்சுங்கய்யா. அப்ப எந்த அளவுக்கு அது அப்ப அப்படின்னா குடலில் வந்து நன்றாக சுத்தமா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆமாங்க, 4 மணி போல மோஷன் அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சுங்க. அப்படிதான் இருக்கு. சரி, இன்னைக்கு ஏதோ ஒரு 3ஆம் பாடத்தை அப்படியே ஆரம்பிச்சு போயிட்டு இருக்குது. 3ஆம் பாடம் போயிட்டு இருக்குது. 3ஆம் பாடம் 10வது பகுதி போயிட்டு இருக்குது. ஆமாங்கய்யா, பார்த்தேன்யா, நீங்க வீடியோ போட்டிருக்கீங்க. அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது. அது போக ஆராய்ச்சி வந்து போயிட்டு இருக்குது. பேட்டரி அது இது அது போயிட்டு இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட நியூக்ளியர் ஆமாங்க. ஃபேக்டரி மாதிரி கண்டுபிடிச்சிருக்கேன். நியூக்ளியர் அதாவது பானு நானு நியூக்ளியர் பிளான்ட்னு கண்டுபிடிச்சிருக்கேன். 50 ரூபா செலவுல சரி சரி. நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன். ஆ, வெறும் 50 ரூபா செலவுல நியூக்ளியர் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனே உருவாக்க முடியும்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அதுதான் பெரிய புரட்சியா வரப்போகுது. பெரிய புரட்சியா வரப்போகுது. விஞ்ஞானிகளுக்கு சவால் அது. செத்துப்போன பேட்டரி உயிர்ப்பிக்க முடியும். செத்துப்போன பேட்டரி உயிர்ப்பிக்க முடியும்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஆமாங்க. எந்த செத்துப்போன பேட்டரியா இருந்தாலும் ஒரு 45 நாள் உயிர்ப்பிச்சு மறுபடியும் சாகடிச்சிடலாம். 2வது தடவை சாகடிக்கலாம். ஆமாங்க. முதல்ல செத்து போனது உயிர் கொடுக்கறது. அதுல இருக்கிறது பூரா அது கடைசியில கொஞ்சோன்னு ஒட்டிட்டு இருக்கான். அதை வந்து வெளியிருந்து ஆற்றலை உள்ள கொடுக்கறது. வெளியிருந்து ஆற்றலை எடுத்து உள்ள தள்ளி அது ஒரு 45 நாள் உயிர் வாழ வச்சு இப்ப நான் 45 நாள் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன். ஒரு செத்து போன நிறைய வச்சிருக்கேன். இப்ப என்கிட்ட இருக்கிறது பூரா ஒரு 10 15 செட்டு வச்சிருக்கேன். எல்லாமே செத்து போனது. செத்து போனோம்னா கடிகாரத்துக்கு கழட்டப்பட்ட அதை வைத்து கொண்டு உயிர் ஊட்டுற மாதிரி பண்ணி அதுதான் விஞ்ஞானிகளுக்கு சவால் அது. சரிங்க. அது வந்து கதிர்வீச்சு முறை, கார்பன் கதிர்வீச்சு முறை இயற்கையாகவே நடந்துட்டு இருக்குது. அது வந்து இது வரைக்கும் அதுக்கான ஊடகம் யாரும் கண்டுபிடிக்கல. நான் தான் அந்த ஊடகத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். அது எப்படி அந்த கார்பன் C14 நம்ம பென்சில் கார்பன் ரூல் பென்சில் இருக்குல்ல, அந்த ரூல் பென்சில் தான். ரூல் பென்சிலுக்குள்ள அணுச்சிதைவு நடந்துகிட்டு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. தெரியும். அது எப்படி கனெக்ட் பண்றதுன்னு தெரியல. இப்ப நான் அதை கனெக்ட் பண்ணிட்டேன்.
சரி சரிங்க. விஞ்ஞானிகள் விஞ்ஞானிகள் பார்த்தாங்கன்னா மிரண்டுருவாங்க. ஆமாங்க. அதாவது நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனை கையில வச்சிருக்கேன், ஆனா எந்த ஆபத்தும் இல்லாத நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன். அதெல்லாம் அதாவது இந்த பார்த்து ரேடியேஷன் வந்து குறைவா உள்ள இது. ஆமா, நம்ம நம்ம ரூல் பென்சிலே இருக்கு இல்லையா, கையில் இருக்க ரூல் பென்சில், அது ரூல் பென்சில் சொல்றமே தவிர அது உண்மையில அது கிராஃபைட்னு பேருங்க, கிராஃபைட்னு பேரு. அது சரிங்க. கோடிக்கணக்கான பேர் சுத்தி எடுக்கிறாங்க. பல்வேறு வகையான எலக்ட்ரானிக் பொருளுக்கும் வெப்ப கடத்துவதற்கும் மின்சாரத்தை கடத்துவதற்கும் மலிவாக இயற்கையில் இருக்கிற ஒரு கார்பன், ஒரு கரி. அந்த கரி வந்து சாதாரண நம்ம விறகு அடுப்பு கரிகளை மின்சாரத்தை கடத்தாது. ஆனா இது இந்த இயற்கை கரி வந்து மின்சாரத்தை கடத்துது. அது மட்டும் இல்ல, அது தானாகவே அது அணுசிதைவு பண்ணிக்கிட்டே இருக்குது. அதாவது மின்சாரத்தை வெளியிடுறதுக்கு தகுதியான ஒரு பொருள், கோடிக்கணக்கான இயற்கையாகவே உற்பத்தி பண்ணி இருக்குது. ஆனா அதுக்கான ஊடகம் என்னன்னு யாருக்கும் தெரியாது. அந்த ஊடகத்தை நான் கனெக்ட் பண்ணிட்டேன், அந்த ஊடகத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கான கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு தான் செத்து போனது உயிர் வருதுங்கிறது என்ன சாதாரண விஷயமான்னு கேட்கறேன். அதுக்கும் நைட்ரஜன் உதவி செய்து, நம்ம உடம்புக்கு நைட்ரஜன் உதவி செய்யுது. ரெண்டும் ஒண்ணுதான். அந்த செத்து போனதுக்கும் நைட்ரஜன் வந்து உள்ள போய் மின்சாரத்தை கொடுத்துட்டு அது ஒரு 45 நாள் மீண்டும் எழுப்பி விடுது. அதுக்கப்புறம் அந்த கடைசி கட்ட வரைக்கும் அது இருக்குது. இப்ப அது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப நான் வந்து எவரிடி பேட்டரி வந்து நான் வந்து ஆராய்ச்சி பண்ணி முடிச்சுட்டேன். அடுத்தது வந்து சைனா தயாரிப்பான ஜெல் பேட்டரி, அது செத்துப்போன ஜெல் பேட்டரி. அதாவது பயன்படுத்த முடியாதுங்கிற நிலையில இருக்கிற எல்லாமே அதை தூக்கி எறிகிறது தான். எல்லாமே தூக்கி எறிகிற எலக்ட்ரானிக் வேஸ்ட் தான் நான் பயன்படுத்துறேன். அந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட்ல முக்கியமா 2வது ஆராய்ச்சி பண்றேன். முதல் வந்து ஏற்கனவே எவரிடி பேட்டரி பண்ணி அது 31 நாள் வாழ வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய கெப்பாசிட்டி போயிடுச்சு, அந்த தகுதி அதுக்கு போயிடுச்சு. அது மீண்டும் அது கதிர்வீச்சுக்கு தகுதியான பொருள் அதுல இல்ல. ஆனா இப்ப நான் ஆராய்ச்சி பண்றது 45 நாள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன். அது பாத்தீங்கன்னா சைனா தயாரிப்பான ஜெல் பேட்டரி, இந்த டியூரோசெல்னு சொல்றாங்க, அந்த பேட்டரி தான் உலக புகழ்பெற்றது. ஆமாங்க. அதுதான் வந்து செத்து போனது. இப்ப 45 நாள கொண்டு போயிட்டு இன்னைக்கு 43வது நாள், அதாவது மார்ச் 22ஆம் தேதி செத்து போனதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அந்த அது எதுவுமே எந்த தகுதியும் இல்லை, எந்த மோட்டாரும் கடிகாரமே எதுவுமே ஓடாது. இப்ப அதை வச்சு 3 எல்இடி வச்சு 43வது நாள் இன்னைக்கு எரிச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு 42வது நாள். ஆகஸ்ட் 22, அப்புறம் ஏப்ரல் 30, இதுல ஒரு 30, அதுல ஒரு 9 நாள், 39 நாள், இதுல ஒரு 2 நாள், 41 நாள், கிட்டத்தட்ட 42 நாளா எரிஞ்சிட்டு இருந்து. 2வது வந்து செத்து போன அந்த பயன்படுத்த முடியாத பேட்டரி வந்து என்ன அதிசயம் கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் 42 ஆம்பியர் வெளியே வந்திருக்கு. உண்மையான உயிருள்ள பேட்டரி வந்து 6 டீரோசெல் பேட்டரி வந்து உண்மையான பேட்டரி வந்து அதுதான் பவர், விலையும் அதிகம். 21 ரூபா 22 ரூபா வரும். மற்ற பேட்டரிலாம் 7 ரூபா 8 ரூபா வரும். அதுல வந்து ஆம்பியர் குறைவாரு. இந்த டீரோசெல் பேட்டரி வந்து 3 மடங்கு ஆம்பியர் தான். உயிர் உள்ளதுக்கே புதுசா இருக்கிற பேட்டரிக்கு 6 ஆம்பியர் இருக்கும். நான் எடுத்துக்கொண்டது ஆம்பியரே இல்லாத பேட்டரி. ஆமாங்க. வோல்ட் மட்டும்தான் இருந்தது. வோல்ட் மட்டுமே இருந்தது. வோல்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 1.5 வோல்ட் இருந்தது. ஆம்பியர் பார்த்தீங்கன்னா வெறும் 100 மில்லி ஆம்ப். 6000 மில்லி ஆம்புக்கு வெறும் 100 மில்லி ஆம்ப். அது வந்து எதுவுமே ஆகாது. குப்பைக்கு தான் போடணும். அதை எடுத்து அதுல இருந்து 42 ஆம்பியர் எடுத்திருக்கிறேன்னு யோசிச்சு பாருங்க. அது யாரும் நம்பவே முடியாது. யாரும் நம்ப முடியாது. செத்து போனவன் வந்து நடந்து போட்டிருக்கான். செத்து போனவன் 400 கிலோமீட்டர் நடந்து போனான்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதுதான் இப்ப அதுதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப அந்த டீரோசெல் பேட்டரி வந்து 42வது நாள் இன்னையோட முடிய போகுது. என்னுடைய கணக்கு வந்து 45 நாள் வந்துடுதுன்னு வச்சுங்க. அது உலக சாதனை. அதனாலதான் தினம் அந்த வீடியோ பண்ணி அது மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கேன். அது போட்டுக்கிட்டேன். சரி, இது என்னன்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு இதுக்கு சொல்றேன்னா, நம்ம உடம்பும் சுத்தமானதுக்கு அப்புறம் இதே நைட்ரஜன் உள்ள இழுத்து நமக்கு வந்து அந்த ஆற்றலை கொடுத்துட்டே இருக்குது. அந்த நைட்ரஜன் உள்ள ஏற்கனவே அர்னால்ட் டெக்கர்ட் சொன்னாரு, சுத்தமான உடல் நைட்ரஜன் உள்ள போற மாதிரி இந்த பேட்டரிக்குள்ள என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த கிராஃபைட் குச்சி வைக்கிறப்போ, கிராஃபைட் குச்சி இந்த பெருக்கி குச்சி முன்னாடி பின்னாடி மேலே கீழே ஏனோ மேல பாசிட்டிவ்க்கு மேல ஒரு குச்சியும் கீழே ஒரு குச்சியும் வைக்கும் பொழுது உடனடியே அது என்ன ஆகுதுன்னா செத்து போன உயிரா மாறுது. அதேதான் இந்த உடம்பு என்ன பண்ணும், அது நைட்ரஜன் உள்ள போகுது. அதுக்கு நைட்ரஜன் 14ன்னு சொல்லுவாங்க.
நைட்ரஜன் 14 கார்பன் 14 சொல்லுவாங்க. நைட்ரஜன் 14 கார்பன் 14 இப்ப நிலையா நிக்காது, உள்ள பூந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும். நம்ம கையில நாம பயன்படுத்துற 100 வருஷமா பயன்படுத்துற அந்த பென்சில், அது வந்து பென்சில் ரூல் பென்சில் சொல்றான். அது உண்மையானுமே அது கிராஃபைட்னு பேரு. அந்த கிராஃபைட்டுக்குள்ள கிராஃபைட்னு பேரு. அந்த கிராஃபைட் வந்து நிலையானது. ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா 1% நிலையில்லாத கார்பன் உள்ளே மறைஞ்சிருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அதுக்கான எப்படி கனெக்ட் பண்றது யாருக்குமே இதுவரைக்கும் யாரும் ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. நான் தான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். இப்ப என்ன சொல்ல வரேன்னா, அந்த அந்த கார்பன் அந்த தொழில்நுட்பம் நம்ம அதுக்கு நைட்ரஜன் தேவைப்படுது, நம்ம உடம்பு நைட்ரஜன் தேவைப்படுது. புரியுதா? ஆமாங்க. அதுல நம்ம உடம்பு கார்பன் 14 இருக்குது, நம்ம உடம்புல கார்பன் 14 இருக்குது. உதாரணத்துக்கு நாம என்ன சொல்றாங்கன்னா, இறந்து விட்ட இது 5000 ஆண்டு, 10,000 ஆண்டு, 20,000 ஆண்டு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்களா, அது பேர் கார்பன் 14 டெக்னாலஜி சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க. தொல்லியல் துறை இதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா உயிருள்ள பொருள் ஏதாவது இருந்ததுன்னா எலும்பு, சதைகள், அதுல இருக்கிற நவ மணிகள், இந்த மாதிரி 5000 ஆண்டு 4000 ஆண்டுக்கு முன்னாடி எல்லாம் புதைச்சி வைக்கிறாங்க இல்லையா, அகலாராய்ச்சி பண்றப்ப அதுல கிடைக்கிற விதைகள், அங்க செத்து போன எலும்புகள், மண்டையோடு எல்லாம் இருந்துச்சுன்னா கார்பன் டெக்னாலஜியை பயன்படுத்தி எத்தனாயிரம் ஆண்டு இந்த எலும்பு கூட எத்தனாயிரம் வயசு, இது எப்படி இருந்தது அப்படின்னு அதுக்கு தான் கீழடியில அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்றது அமெரிக்காவில், இந்தியாவில் இருக்குது. அதுக்கும் கார்பன் 14 பயன்படுது. நமக்கும் இந்த கார்பன் 14, நம்ம உடம்பு கார்பன் 14 இருக்கு. அது உடம்புல வந்து சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்குது. வெளியிருந்து நைட்ரஜன் 14 அதுவும் உள்ள போகுது. இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. இப்பதான் புரியுது எல்லாமே ஒண்ணுதாண்டா அப்படின்னு. எல்லாமே அர்னால்டு மட்டும் சொல்ல அப்படின்னா, அர்னால்டு நைட்ரஜன் தான் உள்ள சுவாசத்தின் வழியாக உறிஞ்சப்பட்டு புரோட்டீனா மாறுதுங்கிற மாதிரி தான் இங்க எப்படின்னா இந்த கிராஃபைட் குச்சி, இந்த பென்சில் குச்சி, இந்த கிராஃபைட் குச்சி, இந்த கிராஃபைட் இருக்கிற இந்த ரூல் பென்சில் குச்சி தானாகவே நைட்ரஜன் உள்ள இழுத்து ஆற்றலை கொடுக்குது. அது எப்படி நிரூபிக்கிறது யாருக்குமே தெரியாது. 3 வகையில மின்சாரம் எடுக்கலாம். ஒண்ணு வந்து அணுவை பிளந்து மின்சாரம் எடுக்கிறாங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். 40 வருஷமா அதை எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. நம்ம இந்தியாவில, தமிழ்நாட்டுல இருக்கு அணுமின். இன்னொன்னு வந்து ஆமா, அணுவில் சேர்ப்பது வந்து இதுவரைக்கும் ஃபெயிலியர். அது யாரும் இதுவரைக்கும் சக்சஸ் ஆகல. சூரியன் மாதிரி 10 கோடி டிகிரி பூமியில் உற்பத்தி பண்ணணும், அப்பதான் வந்து இந்த அணு சேர்க்க முடியும். இது வரைக்கும் தோல்விதான், எல்லாம் தோல்விதான். இன்னொன்னு இயற்கையாக இருக்கிற அணு சிதைவு. அந்த அணு சிதைவுன்னு எந்த பாடத்திற்கும் கிடையாது, சும்மா தத்துவ ரீதியாக தியரியா இருக்கு. ஆனால் அது நான் ஆராய்ச்சி வந்து என்கிட்ட சிக்கிடுது. தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்ட போதுதான் அது எப்படி அந்த கிராஃபைட் வருதுன்னு இப்ப கடந்த 1 மாசமா படிச்சு இப்ப ஏஐக்கு புரிய வச்சிருக்கேன். கூகுள் நோட் புக்கு புரிய வச்சிருக்கேன், கூகுள் ஜெமினிக்கு புரிய வச்சிருக்கேன், அப்புறம் மைக்ரோசாஃப்ட் கோ பைலட்டுக்கு புரிய வச்சிருக்கேன். இதுக்கெல்லாம் புரிய வச்சு இப்ப நான் 50, 60, 100 இது வரைக்கும் 200 வீடியோ போட்டேங்கன்னு இப்பதான் ஓரளவுக்கு அவங்க அந்த ஏஐ வந்து புரிஞ்சுக்கிட்டு ஓ ஐசோடோப்னு ஒன்று இருக்கு, கார்பன் ஐசோடோப்னு ஒன்று இருக்கு, அது கார்பன் C12ன்னு ஒன்று இருக்கு, அப்புறம் C13 ஒன்று இருக்கு, C14 இருக்கு, இதெல்லாம் இருக்குது. இது வந்து இயற்கையாக நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது இப்ப அவங்க புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்றதை பற்றி கையில முன்னையில வந்து முரண்பாடா எழுதிட்டே இருந்தாங்க. ஏஐ வந்து தவறா எனக்கு கொடுத்தது. என்னடா இப்படி சொல்றேன், அப்புறம் தான் அதுக்கு புரிய வச்சுக்காட்டி அதுக்கு புரிய வைக்கணும். அதை புரிய வச்சுட்டு அதுதான் விஷயமே. நீங்க வேணா என்ன பண்றீங்கன்னா, இந்த இப்ப நீங்க வந்து 3 நாள் அது தர்பூசணிலையோ அல்லது 3 நாள் வெள்ளரிக்காயிலேயே 3 நாள் பண்ணா கூட உடல் நல்லா சுத்தமானிட்டு அப்புறம் இந்த 3 நாள்ல வந்து அந்த வெஜிடபிள் சாலட்லயே இது பண்ணலாங்களா? வெறும் வெள்ளரிக்காய் மட்டும் பண்ணுங்க, அதெல்லாம் ஒண்ணும் தேவை. வெறும் வெள்ளரிக்காய் மட்டும். சரிங்க. நான் ஏற்கனவே ஒருத்தருக்கு நான் பயிற்சி கொடுத்துருக்கேன். வெறும் 48 நாள் வெள்ளரிக்காய் மட்டும் சாப்பிடுறேன். அது ஒருத்தருக்கு பண்ணேன். ரொம்ப ஆமா, அது நான் அது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு இந்த வள்ளலாரை பற்றி பேசி, அவர் ஒருத்தர் நல்ல மனிதர், திருமணமாகாமே இருந்திருக்காரு. அது இதுல சென்னை சேர்ந்த ஒரு முறை நேர்லயே என்னை சந்திக்க வந்தார். எனக்கு எந்த வகையான இதுவும் இல்லைங்க, எனக்கு யாருடைய உதவியும் இல்லை, எனக்கு யாருடைய இதுவும் இல்லை சொல்லும்போது சொன்னேன். நான் வந்து தைரியமா செய்றீங்களான்னு கேட்டேன். மாதிரி ஒண்ணுமே தேவையில்லை, வெள்ளரிக்காய் மட்டுமே 48 நாள் சாப்பிடுங்க, எல்லாம் கரைஞ்சி வெளியே ஓடிக்கிட்டு நான் 48 நாள் வெள்ளரிக்காயை மட்டுமே எப்பப்ப பசிக்குதோ வெள்ளரிக்காய் மட்டும் சாப்பிடுங்க. செஞ்சுட்டே வரும்போது கடைசியில் 48 நாள் உடல் இழைச்சி நின்றுச்சு, அப்படியே வஜ்ரமா மாறிடுது உடம்பு.
சரிங்க. அவர் பேரு சரவண பவன் நினைக்கிறேன். அவர் பேரு அவரு நம்ம நான் பயிற்சி கொடுத்து 2 வருஷத்துக்கு முன்னாடி சரிங்க. நம்ம குழுவுல அவங்க வரல. அவர் குழு நம்ம பயிற்சி நாமெல்லாம் இந்த கூகுள் மீட்டிங் இருக்கு முன்னாடி அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தேன் நான். சரி சரிங்க. ஆமா. இன்னைக்கு நன்றி மறக்க மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு பேசுவாங்க. இப்ப நம்ம குழுவுல யாருமே இல்ல. 2, 3 பேர் தான் இருப்போம். மற்ற யாரும் இல்ல. ஆமாங்க. சரிங்க. அப்ப நீங்க பண்ணிட்டு மறுபடியும் என்னைய நாளைக்கு பேசுவோமா? சரிங்க. நாளைக்கு கூப்பிடுறேங்க நான். ஃப்ரீ